இந்தியா பாகிஸ்தான் இடையே தொடர்ந்து மோதல் போக்கு நிலவி வருவதற்கு காரணம் என்ன? இந்த நிலை மாற என்ன செய்ய வேண்டும் என்று பொதுமக்களிடம் கருத்து கேட்டது புதிய தலைமுறை. அதற்கு பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். எல்லையில் பாதுகாப்பு இன்னும் பலப்படுத்தணும் சார். இப்போ எவ்வளோ மடங்கு இருக்குதோ அது இன்னும் 2 மடங்கு 3 மடங்கு நம்ம அதிகப்படுத்தணும். இவன் நம்ம வலுக்கட்டாயம் நமக்கு சண்டைக்கு இழுக்கிற மாதிரியா ஒரு சூழ்நிலை தெரியுது. இப்போ இத்தனை நாள் அமைதியாக இருந்துட்டு இப்போ மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு பர்பஸாக சண்டை போடுறதுக்கு நம்மளை தூண்டுற மாதிரியும் தெரியுது. அன்பால் தான் இது பண்ண முடியுமே, அதிகாரத்தில் பண்ண முடியாது. வார்னு போனால் நமக்கு லாஸ் தான். ஸோ 2 நாட்டுக்குமே லாஸ் தான் ஆகும் வந்துட்டு. ஸோ அவங்களுக்கு ஒரு சான்சஸ் திருந்ததுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். இல்லை பனிஷ்மெண்ட்டு தான்னா எண்டு வாரை டிக்ளேர் பண்ணிக்கிறது. பொருளாதார பற்றாக்குறைகள் நிறைய இதில் பாதிப்புகள் தெரியும். அதனால் சமயம் சந்தர்ப்பம் எல்லாம் பார்த்து தான் நம்ம பேச்சுவார்த்தை தான் மெயின் முக்கியம். எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோ பேச்சுவார்த்தையை முடித்த பிறகு முடியலைங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம எதுவும் லீகல் எடுக்க முடியும். ஒப்பந்தத்தின்படி நடந்துக்கிட்டது மட்டும்தான் இதுக்கு நிரந்தர தீர்வாகுமே தவிர இது மற்ற எதுவும் இதுக்கு நிரந்தர தீர்வை கொடுக்காது. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பின்னாடி இருந்து அந்த விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இப்போ சமீபத்தில் கூட 2 இந்திய படைகளுடைய தலைகளை பாகிஸ்தான் கொண்டு போனாங்க. அதுக்கு கூட அதிரடியான முடிவை இந்தியா எடுக்க முடியல. இப்போவும் தொடர்ந்து அதே நிலை நீடிச்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த நிலைக்கு ஒரே முடிவு பதிலுக்கு பதிலடி இந்தியா கொடுத்தா தான் பாகிஸ்தான் அவங்களுடைய வன்முறையை நிறுத்திக் கொள்வார்கள்.